ஆறு படை வீடுகளா அறு படை வீடுகளா? ஆறு முகமா அறு முகமா? வாருங்கள் பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் ஆறு படை வீடுகள்னும் அதோட வரிசை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த வரிசையில் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், தொழுது வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த வரிசை சரியானது தானா என்று நாம் யோசித்திருக்கிறோமா? மேலும் நான் உங்களிடம் ஏழாவது படை வீடுகள் 7 என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? உண்மையில் 6 படை வீடுகள் என்று சொல்லும் பொழுது அது எண்ணிக்கையை குறிப்பதாக நாம் நினைப்பது சரியா? அது எண்ணிக்கையை குறிப்பதாக இருந்தால் 7வது படை வீடு, 8வது படை வீடு, மருதமலை மற்றும் வல்லக்கோட்டை ஆலயங்களை சொல்வது ஏன்? அப்போது 6ங்கிறது எண்ணிக்கை இல்லையா? 6 முகம் என்பது 6 முகங்கள் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6ங்கிறது எண் 6ஐயும் குறிக்கும், ஓடுகின்ற நீர் ஆற்றையும் குறிக்கும். அதுபோல் அறு என்பது அறுத்தல் என்பதையும், வெட்டுதல் என்பதையும், நீக்குதல் என்பதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போது என்னை பொறுத்தவரை அறுபடை என்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அறுத்தல் என்பது நமது துன்பங்களை அறுத்தல், துயரங்களை அறுத்தல், கவலைகளை அறுத்தல், சோதனைகளை அறுத்தல் மற்றும் நம்மை அத்தனை தடைகளிலிருந்தும் அறுத்து நம்மை நீக்கி நமக்கு ஆற்றுப்படுத்துதல். ஆறுனா ஆற்றுப்படுத்துதல், சாந்தப்படுத்துதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போது முருகப்பெருமான் என்பவர் நமது அனைத்து இன்னல்களையும் நீக்கி, துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி நம்மை ஆற்றுப்படுத்தும் ஒரு கடவுள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவாக தமிழ் சமய வழிபாடுங்கிறது நம்ம மனித நடைமுறை வாழ்க்கையோட ஒத்து போகிறதா தான் இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம தெய்வங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள், குட்டிகள் இப்படி காட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம புராணங்கள் சொல்லுது, முதலில் முருகன் ஞானப்பழம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால கோச்சிக்கிட்டு பழனிக்கு வந்தார்னு சொல்லிட்டு. அப்போது முருகன் வந்த முதல் இடம் முதல் படை வீடாக இருக்குமா, அல்லது வாலிப வயதில் திருமணம் செய்து கொன்ற திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக இருக்குமா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா இது வரைக்கும்? மனித வாழ்க்கைங்கிறது குழந்தை, பாலகன், வாலிபன், திருமணம், வயதான நிலை, அப்புறம் வாழ்வின் இறுதி நிலை, இந்த அடிப்படையில் தானே இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம தமிழ் சமய வழிபாடுகள் இந்த வழியை தான் சொல்லுமே ஒழிய அதுக்கு மாற்றி சொல்ல வழி கிடையவே கிடையாது. அப்புறம் நான் 7 படை வீடுன்னு சொல்வது ஏன் அப்படிங்கிறத வாங்க கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். என்னோட பார்வையில் சுவாமிமலை தான் முதல் படை வீடு. ஏன்னா நம்ம மனித வாழ்க்கையோட பார்ப்போமே, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்கள் ஸ்கூலில் சேர்க்குறீங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருது குழந்தை வீட்டுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னப்பா படித்த இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோன்னு உடனே நம்மக்கிட்ட சொல்லுவோம். இல்லாட்டா நான் அப்பா கிட்ட தான் ரகசியமாக சொல்லுவேன், இல்லை அம்மா கிட்ட தான் ரகசியமாக சொல்லுவேன்னு சொல்லுவோம். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த குழந்தை உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அந்த குழந்தைய மடியில் தூக்கி வச்சுக்கிறீங்க. அந்த குழந்தை உங்கள் காதில் சொல்லும். இப்போது அந்த குழந்தை அது படித்ததை உங்களுக்கு சொல்லிச்சா இல்லை உபதேசம் பண்ணிச்சா? இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு இதை அப்படியே சுவாமிமலையில் கொண்டு வாங்க. சுவாமிமலையில் மூலவர் வாலிப தோற்றத்தில் காட்டப்பட்டாலும் சுவாமிமலையோடு தொடர்புபடுத்தி கூறப்படும் கதை என்னவென்றால், முருகப்பெருமான் தனது தந்தையாகிய சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை ஓதுவித்தார் அப்படின்ட்டு. உலக இரட்சகனாகிய சிவபெருமானுக்கு அவரது மகன் ஓதுவித்தார் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியுதா? எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, முருகன் முதலில் பூமிக்கு தனது ஆரம்ப நிலை, அவங்களுக்கெல்லாம் ஞானம்னு வச்சுக்கணும், கல்வின்னு சொல்லும்போது அது ஞானம்னு வச்சுக்கணும், ஞான தேடலில் ஈடுபடுகிறார். அப்பொழுது அதுக்கப்புறம் அப்பா வரார், கேட்குறார், என்னப்பா எந்த நிலையில் இருக்கிறாயின்னு கேட்குறார். அப்போ பையன் முருகன் சொல்கிறார் அப்பா காதில், என்னப்பா கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத.
ஸோ அப்போவே அப்பா சொல்கிறாரு, இல்லை இது உனக்கு போதாது அப்படிங்கிற ஒரு நிலையை அவருக்கு உணர்த்துறார். அதனால் அதைத்தான் குழந்தை வடிவில் இருந்த குழந்தை முருகனை மடியில் அமர்த்தி தன் காதில் சொல்லுவதை கேட்டுக்கொண்டார் சிவபெருமான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனம் அல்ல, அவர் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசிக்கவும் அல்ல என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக நமது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு குழந்தை அப்பாவின் மடியில் அமர்ந்து காதில் ரகசியமாக சொல்வது போல் சிவபெருமானின் மடியில் குழந்தை முருகன் அமர்ந்து தான் கற்றதை சொல்கிறார். இதுதான் சுவாமிமலை. எனவே சுவாமிமலை எனது பார்வையில் முதல் படை வீடு. சரி, அப்பா சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நமக்கு ஞானம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படித்தான் அவர் ரெண்டாவதாக அவர் பழனிக்கு போகிறார். தனித்து இருந்து தனது பரிபூர்ண ஞான தேடலில் ஈடுபடுறார். அதனால தான் அவர் அங்கே ஆண்டி கோலத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. கோவணத்தோடு இருப்பது அதனால்தான். அவர் அங்கு தனித்திருந்து பரிபூர்ண ஞான தேடலில் ஈடுபட்ட இடம் பழனி. எனவே எனது பார்வையில் பழனி இரண்டாவது படை வீடு. இப்போ பழனியோட தொடர்புபடுத்தி இன்னொரு கதையை சொல்லுவாங்க. ஔவையார் முருகனை அழைத்தார், தமிழால் பாடி அழைத்தார், முருகன் மறுத்து விட்டார் அப்படின்ட்டு. முருகன் கோபித்து கொள்ள பரிபூரணம் ஞானம் அடைந்த பிறகு அவருக்கு ஏன் கோபம் வரப்போகிறது? கண்டிப்பாக இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், ஞானத்தை பெற்று இந்த உலக அனுபவத்தை பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். உலகை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறார். இப்போது நீங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வாங்கலேன். இப்போ உங்கள் பசங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறாங்க, ஹைஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுறாங்க, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நாள் மேடம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய்ட்டு கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? கஷ்டப்பட்டு படித்தா இனிமேல் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி ஞானத்தை பெற்ற முருகன் உலகை சுற்றி வர ஆசைப்படுகிறார். அப்படி சேர்ந்த இடம்தான் அது வள்ளிமலை. காடு வனாந்தரங்களில் அலைகிறார், சுற்றி வருகிறார். அப்படி வந்த இடம் வள்ளிமலை. அங்கு வள்ளியை பார்க்கிறார், காதல் வருகிறது, அவரை கந்தர்வமணம் செய்து கொள்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பசங்க லவ் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தான் இது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நம்ம புராணம் என்ன சொல்லுது? வள்ளி முருகனின் காதல் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே முருகப்பெருமான் தன்னோட அண்ணன் விநாயகரிடம் சொன்னார். விநாயகர் யானை வடிவில் வள்ளியை பயமுறுத்த வள்ளி முருகனை கிழவன் வடிவில் இருந்த முருகனை கட்டி பிடித்தார், காதல் வந்தது அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் புராணத்தை விட்டு ஒரு சந்தோஷம், ஒரு இனிமையான நிகழ்வுகளாக இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம எடுத்துப்போம். ஸோ வள்ளியை அவர் கந்தர்வ மனம் புரிந்து கொள்கிறார். அந்த இடம் என்னை பொறுத்தவரை வள்ளிமலை மூன்றாவது படை வீடாகும். இப்போது இந்த காதல் திருமணம்லாம் அவ்வளோ தூரம் வெளியில் தெரியறதில்லை. ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் நமக்கு வெளியில் தெரியறதில்லை. அவசரமாக அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, புள்ள படிச்சுட்டாரு, வேலைக்கெல்லாம் போகிறாரு, அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உற்றார் உறவினர்கள் கூடி கல்யாணம் பண்ணுறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் அது நிறைய நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அப்படி அந்த கல்யாணத்தை உற்றார் உறவினர்கள் அனைவரும் கூடி முருகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் நடந்த இடம்தான் திருமணம்னு சொல்லலாமா? திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். என்னை பொறுத்தவரை அது 4வது படை வீடு. எக்காரணத்திலும் அதை என்னால் முதல் படை வீடாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், குழந்தையிலிருந்து தான் வாலிபன் வர முடியுமே ஒழிய வாலிபனிலிருந்து குழந்தைக்கு நாம் திருந்த முடியாது. எனவே திருப்பரங்குன்றம் 4வது படை வீடு என்னை பொறுத்தவரை. சரி, இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப பொறுப்புகளை அவங்க சுமக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி உற்றார் உறவினர்களுக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம சில வேலைகளுக்கு போகிறோம். அந்த வழியில் தான் முருகப்பெருமான் தனது மனைவி வழி உறவினர்கள் சூரபத்மனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்கள விடுதலை பண்ணணும். ஸோ அப்படி தனது உறவுகளுக்காக அவர் செய்த ஒரு தொழில், போர் தொழில், அதுதான் திருச்செந்தூரில் அவர் பண்ணுறார். சண்டை போட்டு தனது மனைவி வழி உறவினர்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறார். ஸோ அப்போ உறவுகளுக்காக தனது கடமைகளை நிறைவேற்றிய இடம் திருச்செந்தூர். எனவே திருச்செந்தூர் எனது பார்வையில் 5வது படை வீடு.
இப்போ திரும்பவும் நடைமுறை வாழ்க்கைக்கு வாங்க. இப்போது நீங்கள் வந்து நம்ம குழந்தையா பிறக்கிறோம், பாலகனா வளர்றோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், கடமைகளை நிறைவேற்றுறோம். அதாவது நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம நடைமுறை அவங்களோட வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி நம்ம வாழணும். இப்போ பாருங்களேன், இப்போ கூட்டு குடுத்தனம்ங்கிற பேரில் வந்து எதுவுமே நடக்க முடியல. ஸோ அப்பா மக்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒதுங்கி இருக்கும் ஒரு நிலை தான் தனித்திருத்தல். புரியுதுங்களா? அப்படி முருகன் தனது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு அமைதியாக ஒதுங்கி இருந்த இடம் திருத்தணி. இப்போது நடைமுறை வாழ்க்கையை தான் அங்கே நமது முருகன் உணர்த்திக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர். ஸோ உறவுகளுக்கு கடமைகளை செஞ்சாச்சு, இப்போ நம்ம ஓய்வெடுத்து நமது தனித்த வாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் சென்று அமர்ந்த இடம்தான் திருத்தணி. எனவே திருத்தணி எனது பார்வையில் 6வது படை வீடு. இதை தான் நம்ம செய்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா தங்களுடைய வாழ்க்கையை வாழட்டும், நம்ம ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துறோம். நம்ம ஒதுங்கி இருந்து அவங்க வாழ்க்கையில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கோம். ஓய்வு எடுத்தாச்சு. ஆனால் நாம் இறுதி வரை வாழ முடியாதல்லவா, நிலையற்று வாழ முடியாதல்லவா. அப்போது நமக்கு அடுத்த நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் மரணம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கப் போகுது. ஸோ இப்போது அந்த மரணத்துக்கு தன்னை பக்குவப்படுத்தணும் ஒரு நிலை வேணும். புரியுதுங்களா? மரணத்தை இன்முகத்தோடு எதிர்கொள்ள ஒரு பக்குவ நிலை வேணும். அப்படி ஒரு நிலை எங்கே கிடைக்கும்? அதுதான் பழமுதிர்ச்சோலை. ஞானம் ஔவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவைக்கு ஞானத்தை போதித்த இடம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த அடிப்படையில் நம்ம அப்படியே எடுத்துப்போமே. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது திருத்தணியில் நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, நமது கடைசி காலம் வந்து விட்டது. நாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவன் இடத்தில் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை சேர வேண்டும். பிரபஞ்சத்திலிருந்து வந்தோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தை போய் சேர வேண்டும். ஆனால் நமது மரணம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? மிக மிக இயற்கையாக சந்தோஷமானதாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு மரத்தில் காய் முதிர்ந்து பழமானால் தானாக உதிர்ந்து பூமியில் விழுகிறதோ அதை போல இருக்க வேண்டும். இயற்கையானதாக, துன்பமற்றதாக, குழப்பமற்றதாக இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஒரு பழம் வந்து மரத்துலேருந்து விழுந்தால் என்ன ஆகுது? ஒன்று அது திரும்ப முளைக்குது, இல்லாட்டி மண்ணுக்கு உரமாகுது. இதுதான் மனித வாழ்க்கை. நாம் பிறந்தோம், நமது கடமைகளை செய்தோம், நாம் இறைவனை சேர வேண்டும். கடவுளை நம்பினால் இறைவனை சேருவோம், இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை போய் சேருவோம். அதுதான் நிலைமை. நம்ம நிரந்தரமாக இங்கே வாழ முடியாதுங்கிறதுனால. ஸோ அதற்கான பக்குவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடம்தான் பழமுதிர்ச்சோலை. இப்போ பாருங்களேன், இப்போது நீ வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்ட, எல்லாத்தையும் விட்டுடு அப்படிங்கிறத உணர்த்த இடம்தான் அது பழமுதிர்ச்சோலை. அது பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லப்பட்டாலும் நான் அந்த வார்த்தையை பழம் உதிர் சோலை என்று தான் பார்க்கிறேன். காரணம், பழம் ஒரு காய் பழமாகிவிட்டால் உதிர்ந்து விடும், மரத்தோடு ஒட்டி கொண்டு இருப்பது இல்லை. மரத்துக்கும் அதற்குமான தொடர்பு அற்றுப்போய்விடும். அதே போல மனிதன் தனது கடமைகளை நிறைவேற்றிய பிறகு அமைதியான முறையில் சந்தோஷமாக தனது மரணத்தை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையை அடைய வேண்டும். அப்புறம் இதை வந்து நான் ஏன் இது 7வது படை வீடுன்னு சொல்கிறேன்னா, மனித உடலில் உள்ள முக்கியமான சக்கரங்கள் 7ன்னு படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், எல்லோரும் அப்படி தான் நம்புகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரம் என்ற 7வது சக்கரம் பரிபூரண ஞான நிலையை குறிக்கும். அப்படி அந்த 7வது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை நாம் நமது வாழ்வின் இறுதி நிலையில் பரிபூர்ண ஞானத்தோடு இறைவனை சேர்ந்தோமானால் மறுபிறப்பற்ற ஒரு இன்பமான நிலையை அடைய முடியும். பிறப்பை அறுத்தல் தானே நம்ம பிறவி பயன். அதனால் நம்ம மனதை பக்குவப்படுத்தி வாழ்வின் இறுதி நிலைக்கு நம்மளை தயார் செய்யும் அந்த படைவீடு பழமுதிர்ச்சோலை என்னை பொறுத்தவரை 7வது படைவீடாகும். முருகனின் தலங்கள் மிக பிரசித்தம் ஆனவை என்ற போதிலும் கூட இந்த 7 மிக மிக முதன்மையானவையாக நான் கருதுகிறேன். வயலூர், வள்ளக்கோட்டை, திருப்போரூர் மற்றும் சிறுவாபுரி, அப்புறம் புதிதாக இப்போ திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவை அனைத்துமே ஒவ்வொன்றும் முருகனோடு ஒரு செயலோடு தொடர்பு உடையவை என்ற போதிலும் கூட மனித வாழ்க்கையோட நடைமுறையில் முழுக்க ஒத்துப்போகிற 7 படிநிலைகள் தான் இந்த நான் சொன்ன இந்த 7 படை வீடுகள். அந்த 7 படை வீடுகள் கல்வி, தேடல், அன்பு, பொறுப்பு,
கடமை, அமைதி, ஞானம். ஆமாம், இப்போது நீங்கள் இதில் எந்த படை வீட்டு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.